ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன சமைச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் மெனு தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு பருப்பு குழம்பு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது, முருங்கைக்காய் மாங்காய் போட்டு பருப்பு குழம்பு வச்சுட்டு அதுக்கு ஆப்டாக சேனைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரு நான் எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள், ஒரு 1/4 கப்பு பருப்பு, ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு, இது 2 பருப்பும் நான் எடுத்திருக்கேன். அது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், சீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஏன் சேர்த்துக்கிறேன்னா சாஃப்டாக நல்லா வெந்துடும், அதனால தான் சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை ஒரு 3 விசில் விட்டு நல்லா பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த பருப்புக்கு தேவையான காயெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போர்டு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன், அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அவங்க நான் கடையில் வாங்கலை, அவங்க செஞ்சு கொடுத்தது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 2 வெங்காயம் நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே போல் ஒரு 2 தக்காளி ரஃப்பாக அதே மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப பொடியாக நறுக்கணுன்ட்டு இல்லை, ஏன்னா நம்ம பருப்பு கூட வேக வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் ரஃப்பாக சாப் பண்ணிக்கிட்டாலுமே போதும் இந்த மாதிரி. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் அளவுக்கு நான் தனியாக ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தாளிக்கக்கூடிய ஒரு ஐட்டமாக இருக்கும். கொத்தமல்லி, பூண்டு, முருங்கைக்காய், அதே நேரத்தில் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரஃப்பாக சாப் பண்ணி அது கூடவே வச்சுக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். தனியாக ஃபுல்லாக எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம குக்கர் விசில் வந்துடுச்சு. நல்ல பருப்பு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பாருங்கள் வெந்து எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம நறுக்கி வச்ச முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துட்டு பூண்டு பல் உரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு 10 பல் பூண்டு அது கூடவே சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியில் பாதி கொத்தமல்லியும் பாதி கருவேப்பிலையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது எல்லாமே அந்த பருப்பு கூடவே போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் பருப்பு குழம்பு, சாம்பார் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரியே செஞ்சிட்டு இருந்தால் போர் அடிக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போது கலரி விட்டுட்டு நான் சக்தி சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். இந்த சாம்பார் பொடியை இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன், டேபிள் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சாம்பார், இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம இப்போது கிளறி விட்டுட்டு நல்லா இதை மூடி போடாமல் அப்படியே கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா கல்லுப்பு நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல மணக்க சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆகும். பருப்பு குழம்பு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாம்பார் பொடி போட்டுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மாங்காவை அரிஞ்சு போட்டுக்கிறேன். புளி கரைச்சி வச்சுருந்தேன், அந்த புளியை ஊற்றிக்கிறேன். சின்னதாக ஒரு கோலி குண்டு சைஸு நான் புளி ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி அது கூடவே சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா கையாலுமே நம்ம எடுத்தோன்னா நல்லா வெந்துடுச்சு. மாங்காவும் நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 10 பல்லு பூண்டு தோலோடு தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம முன்னமே எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெங்காயம், அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா இதை வதக்கி விடுவோம். நல்லா வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இந்த மாதிரி வதக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வேக வச்சுருந்தேன் குழம்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம். சாம்பார் ஃபுல்லாகவே ஊற்றிட்டு கொத்தமல்லியை தூவிட்டு ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். இப்போது நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு சாம்பார். இப்போ இதுக்கு சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் வந்து தண்ணியில் உப்பு போட்டு காயும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பாருங்கள். ஸோ அரை வேக்காடு வெந்தால் போதும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எடுத்துகிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் நம்ம இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுருவோம். ஏன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். 1/2 லெமன் எடுத்திருக்கேன். 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வறுவலுக்கு. சேனைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 ஐட்டம் தான். உப்பு மிளகாய், அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா உப்பு போட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து லெமன் புழிஞ்சு விட்டோம். இப்போ லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு இதை நல்லா பெசரி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியை ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கையில் எடுத்து தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி பெசரி வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். போக ஒரு தோசை தவா வந்து சூடாயிடுச்சு. இப்போ நல்லா ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா இது வறுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு இந்த சேனைக்கிழங்கு ஒவ்வொன்றா எடுத்து அதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த சாம்பாருக்கு ஏத்தமான ஒரு பொரியல் தான், வறுவல் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அதே நேரத்தில் மணக்க ஒரு பருப்பு குழம்பு மாங்காய் போட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய லஞ்ச் காம்போ மெனு இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மீதி இருக்கிற எல்லாமே இதே மாதிரியே வறுத்து எடுத்து சர்வ் பண்ணிவிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்